ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த 10th தமிழுக்கான செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பற்றி பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சிருங்கப்பா. இந்த கொஸ்டின் பேப்பரானது தற்போது ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பற்றி பசங்களை போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாத்தையும் பக்காவாக படிச்சிருங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் ஆஃபீஸ் கூட நம்ம சேனல் தொடர்ச்சியாக வீடியோ போகிறோம். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சரியான விடையப்பா. ஸோ அதில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கோட்டை ஆகியவற்றை குறிப்பது டேஷ். செகண்ட் ஒன் மகிழ்ந்து வருமா என்பது டேஷ். தேர்ட் ஒன் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எது. ஃபோர்த் ஒன் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று சொன்னவர் யார். ஃபிஃப்த் ஒன் மாலவன் குன்றம் போனான் லெனின், வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பன டேஷ். சிக்ஸ்த் ஒன் புறத்தின டேஷ் வகைப்படும். செவன்த் ஒன் பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்கை என்று டேஷ் டேஷ் வேண்டினார். எயித் ஒன் ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை டேஷ். நைன்த் ஒன் பொருந்தும் விடை வரிசையை தேர்க மேட்ச்பா. ஸோ கொண்டல், கோடை, வாடை, தென்றல், மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுப்பா. 10th ஒன் காலில் அணியும் அணிகள் அணி குறிப்பது டேஷ். 11th ஒன் நன்மொழி என்பது டேஷ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஒன் இப்பாடல் இடம்பெற்ற நூல் யாது. ஸோ மேலே பாட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து கொஸ்டின் கேட்கப்பட்டுள்ளது. 13th ஒன் இப்பாடலின் ஆசிரியர் யார். 14th ஒன் வண்ணமும் கண்ணமும் இலக்கண குறிப்பு தருக. 15th ஒன் இப்பாடல் குறிப்பிடும் புகார் நகர் எது. புகார் நகர் பகுதி எது. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 2பா. ஸோ பகுதி 2ல் பிரிவாக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையிலே 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வினாயின் 21 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் இருக்கக்கூடியது. 16th ஒன் விடைக்கேற்று வினாக்கள் அமைக்க. ஸோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, கம்பரை ஆதரித்த வள்ளல், சடையப்ப வள்ளல். ஓகேங்களா. ஸோ இது எப்படி கொஸ்டினை மாற்றிங்க. 17th ஒன் சொல் வளத்தை உணர்த்தும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. 18th ஒன் சரையு நதி பாயும் இடங்களை பட்டியலிடுக. 19th ஒன் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. 20 காய்மணியாக முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்து யாது. 21 வினை என முடியும் குறளை எழுதுக. ஓகேங்களா. அடுத்து பிரிவு ஆ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையில் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். 22 பொதுவியல் திணையை விளக்குக. 23 உறுப்பிலக்கணம் தருக உரைத்த. 24 இரு சொற்களையும் உரை தொடரில் அமைத்து எழுதுக. மலை, மாலை, விடு, வீடு. ஓகேங்களா. 25 படிப்போம் பயன்படுத்துவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி பை செப்டர். ஸோ இதுக்கான கரெக்ட் வேர்டு என்ன பார்த்து வச்சுங்க. 26 சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக. கானடை, பலகை, ஒளி. ஓகேங்களா. ஸோ பார்த்து வச்சுங்கப்பா. 27 ஊமையை பயன்படுத்தி வாக்கியத்தில் அமைத்து எழுதுகப்பா. சிலைமேல் எழுத்து போல். நெக்ஸ்ட் வந்து மலைமுகம், காணர், பயிர் போல. ஓகேங்களா. 28 கீழ்காணும் சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டு எழுதுகப்பா. குவியல், மந்தை, கட்டு, குலை இருக்குது. இந்த பக்கம் கல், புல், வாழை, ஆடு இருக்குது. சரிங்களா. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பகுதி 3 அதில் பிரிவு 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். 29 இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தினை எழுதுக. 30 தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடஞ்சூட்டி பொருள் தருக. 31 பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஓகேங்களா. அடுத்து வீரத்தைப் போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சி நாடுவது தான் உண்மையான மகிழ்ச்சி. ஓகேங்களா. அதில் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து தமிழர்களால் மிகவும் விரும்பப்பட்ட பண்புகள் யாவை, உண்மையான மகிழ்ச்சி யாது, இவ்வுரை பத்திக்கு பொருத்தமான தலைப்பு ஒன்று தருக. ஓகேங்களா. அடுத்து பிரிவு 2பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 2 எழுதினா போதும். 34 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் இருக்கக்கூடியது. 32 உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி நீ அறிந்தனவற்றை எழுதுக. 33 எவையெல்லாம் அறியன் என்ற கருணையன் கூறுகிறார். 34 அடிமாற்றம் எழுதுப்பா. மாற்றம் என்பது டேஷ் 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 அச்சய பாத்திரம். ஓகேங்களா. ஸோ அது எழுதுங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நவமணி வடக்கையில் போல் என தொடங்கும் தேம்பாவணி பாடல் எழுதுக. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டடிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மனப்பட பகுதியாக நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பிரிவு 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 35 ஊமை அணியை எடுத்துக்காட்டுகளை விளக்குக அல்லது எடுத்துக்காட்டு ஊமையை அணியை விளக்குக. சரிங்களா. 36 குரட்பாவை அழகிட்டு வாய்ப்பாடு இருக்குப்பா. ஸோ அழகிட்டு வாய்ப்பாடு பொறுத்த வரைக்கும் செயற்கை அறிந்த கிடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல். ஓகேங்களா. ஸோ இது பார்த்து வச்சுங்கப்பா. 37 ஏதேனும் 2 வலுமதிகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. ஸோ இதுக்கப்புறம் பகுதி 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் 38 பொறுத்த வரைக்கும் இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வின் ஐத்துணை எழுதுக அல்லது கருணையின் தாய் மறைவிற்கு வீரம முனிவர் பூக்கள் போன்ற ஊமைகளாலும் உருவகங்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. 39 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக அல்லது நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. ஓகேங்களா.
40 காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ அப்படின்றது நம்ம பசங்க கற்பனையில் மாயாஜாலம் செஞ்சு எழுதுங்கப்பா. அதைத் தொடர்ந்து அடுத்ததாக 41 பிகாம் படித்து 22 வயது நிரம்பிய இனியன் தன் தந்தை எழிலன் அவர்களுடன் அருகில் உள்ள கிளை நூலகத்தில் உறுப்பினராக வேண்டினான். அவரும் அவனிடம் ரூபாய் 200 பி. குமரன் நகர், செங்கப்பள்ளி, கோவை மாவட்டம் 21 எண் 63 61 21 என்ற முகவரியிட்ட அடையாள சான்றையும் கொடுத்தார். தேர்வர் தன்னை இணையவனாக கருதி உரிய படிவத்தை பூர்த்தி செய்க. ஓகேங்களா. 42 மொழிபெயர்க்கப்பா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு படித்து வச்சுருங்க. புக் பேங்கில் இருக்கும். மொத்தமாக ஒரு 7-8 தான் இருக்கும். அதனால் பார்த்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பள்ளியிலும் வீட்டிலும் நீ கடைப்பிடிக்கும் வழக்கங்களை பற்றி பட்டியலிடுக. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பகுதி 5 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கு நல்லா படித்து வச்சுருங்க. மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 43 வந்து பார்த்திங்கன்னா சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுடன் விளக்குக. ஓகேங்களா. அப்படி இல்லைனா அல்லது வந்து பார்த்திங்கன்னா போராட்டக் கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்பை கொண்டு கற்றை ஒன்று வரை. அப்புறம் புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்கேற்ப சொற்களும் புயலில் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? அல்லது கிடைப்பதற்கே திருமந்திரம் கிடைத்தவுடன் ராமானுசர் செய்த நிகழ்வுகளை தொகுத்து எழுதுக. 45 வந்து பார்த்திங்கன்னா நீ விரும்பி படித்த நூலுக்கு மதிப்புரை எழுதுக. அதாவது நூலின் தலைப்பு, நூலின் மெய்ப்பொருள், மொழிநடை, வெளிப்படுத்தும் கருத்து, நூலின் நயம், நூல் கட்டமைப்பு, சிறப்பு கூறு, நூல் ஆசிரியர் யாருன்னு. அல்லது குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் நாடகம் எழுதுக. அதாவது மாணவன் கொக்கை போல, இந்த கோழியைப் போல, உப்பை போல இருக்க வேண்டும். கொக்கு போல காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குப்பை கிளறினாலும் தனது உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும் கோழி. கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உப்பின் சுவையை உணர முடியும். ஆசிரியர் விளக்கம், மாணவன் மகிழ்ச்சி. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கூட எல்லா கொஸ்டினெல்லாம் படித்து வச்சுங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை மறுநாள் பல மாவட்டத்தில் இந்த தமிழ் டெஸ்ட் பேப்பர் நடக்கும்போது பல மாவட்டத்தில். ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும் நினச்சிருக்கேன். ஸோ இது நல்லா படித்து வச்சுருக்கீங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்டில் தொடர்ச்சி வீடியோ போகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறதுங்க. டாட்டா, பை பாய்.